सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின் வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ஆகஸ்ட் ஏற்கனவே 2 செட்டு ஃபுல்லாக நாங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். அடுத்தது இப்போ நம்ம மாடல் கொஸ்டின் பேப்பர் விடுறோம். இதையும் நீங்கள் எல்லாம் பார்த்துங்க. இது படித்தா கண்டிப்பாக 90 மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக டெஸ்ட்டுமாக ரைட் பண்ணி பாருங்கள். फर्स्ट हम कवि और कविता का नाम बताए हुए किन किन तो पद्यांशों का भावार्थ हिंदी में लिखिए. இங்கே போயம் செய்யுள் பகுதியில் ஃபுல்லாக அந்த போயம் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 5 இருக்குது. ஏதாவது நீங்கள் 2 மட்டும் எழுதுங்க. இது குறிப்பும் விளக்கமும் வச்சு நீங்கள் ஹிந்தியிலே ரைட் பண்ணணும். இதுக்கு மார்க் ஒன்றுக்கு 4 மார்க்ஸு. सेकंड रमन कवि का नाम बताते हुए किसी एक कविता का सारांश लिखे. மொத்தம் இதில் 4 எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த 4மே இம்பார்ட்டன்ஸு. ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். मार्क 10 मार्क्स. किनकी तो दोहों का कंटेंट्स रूप जीवन का जीवन लिखिए. அப்போ கண்டென்ட்ஸ் அப்படின்னா இங்கே தோகை கொடுத்துருக்காங்க. மனப்பாட செயல். இதில் ஆரம்பமும் முடிவும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லைனில் ஃபுல்லாக எழுதணும். இதுக்கு மார்க் 2 மார்க்கு. ஏதாவது 2 மட்டும் எழுதுனா போதும். किन किन 3 का भावार्थ हिंदी में लिखिए. அப்போ இது ஃபுல்லாக தோகையில் ஃபுல்லாக மொத்தம் 6 கொடுத்துருக்காங்க. இதில் 6ல் ஏதாவது 3 மட்டும் எழுதும். ஹிந்திலேயே அதுக்கு விளக்கம் பாவார்த்தம் அப்படின்னா விளக்கம்னு அர்த்தம். இது என்ன கொஷின் கொடுத்துருக்கான்ட்டு படித்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த விளக்கம் எழுதணும். இதுக்கு இனி 3 மட்டும் எழுதணும். கின்கி 5 का अर्थ हिंदी में लिखिए. அப்போ மொத்தம் டோட்டலாக 10 இருக்குது. ஏதாவது 5 மட்டும் எழுதணும். இங்கே ஹிந்திலே கொடுத்துரும். ஹிந்திலே அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மீனிங்ஸ் ஹிந்திலே ரைட் பண்ணணும். இனி 5 மட்டும் எழுதணும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. किन किन 5 का वाक्यों में प्रयोग कीजिए. இதில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம ஏதாவது 10 கொடுத்துருக்காங்க. இந்த 10ல் ஏதாவது 5 எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 2 மார்க்கு. இது வாக்கியத்தில் அமைத்த மாதிரி எழுதணும். निम्न गदांश को ध्यान में पढ़कर नीचे दिए प्रश्न के उत्तर लिखिए. இங்கே பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். பேராகிராஃப் கீழே கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷினை படித்து பார்த்து அதுக்கு பதில் சரியான பதில் எழுத சொல்லியிருக்காங்க. இது மார்க் 5 மார்க்ஸு. किन किन तो प्रश्नों के उत्तर एक या 2 वाक्य में लिखिए. மொத்தம் டோட்டலாக 6 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு மார்க் 2 மார்க்ஸு. किसी एक पाठ का सारांश लिखिए. இப்போ இங்கே 3 எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரூபியா கொடுத்துருக்காங்க. தக்ஷின் ஆப்பிரிக்காமே காந்திஜி தென்னாலிராம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 எஸ்ஸேல நல்லா தரப்படுத்தி ஏதாவது 1 எழுதணும். மார்க் 10 மார்க்கு. கிசி ஏக்கு ஏகாங்கிக்கா சாராம்ச லிக்கிய. ஏகாங்கி அப்படின்னு நாடகம். இந்த நாடகத்தில் 3 நாடகம் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 1 நீங்கள் எழுதணும். மார்க் 10 மார்க்ஸு. किन किन 2 पात्रों का परिचय दीजिए. பாத்திரம் அப்படின்னு இந்த பாத்திரத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்றது இங்கே 5 பேரை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது 2 மட்டும் எழுது. ஒன்றுக்கு 5 மார்க்ஸு. किन किन तो प्रश्नों को उत्तर एक या 2 वाक्य में लिखिए. இந்த வினாக்களுக்கு ஒரு வாக்கியம் அல்லது 2 வாக்கியத்திலிருந்து பதில் எழுதுக. உத்தர் அப்படின்னா பதில்னு அர்த்தம். பதில் எழுதுங்கன்றாங்க. மொத்தம் டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. இந்த 5ல் ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். மார்க் ஒன்றுக்கு 2.5 மார்க்ஸு. லாஸ்ட் ஒன்னில் சந்தர்ப்ப சகித் கின் கின் தோங்கா பாவ சம்ஜாயே. இது ஃபுல்லாக மொத்தம் டோட்டலாக அதில் 5 கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்கான்னு படித்து பார்த்து இதுக்கு விளக்கம் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு மொத்தம் டோட்டலாக இதுக்கு மொத்தம் 2 எழுதணும். ஒன்றுக்கு 5 மார்க்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் வரும். நன்றி, தன்யவாத்.